أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الصلاة والسلام على رسول الله ربنا زدنا علما رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي يا فتاح سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم அல்ஹம்துலில்லா. யா அல்லாஹ், உனக்கே எல்லா புகழும். யா அல்லாஹ், யா அல்லாஹ், எங்கள் அனைவரையும் உன்னுடைய வார்த்தையை படிப்பதற்கு, கேட்பதற்கு, யா அல்லாஹ், அதை விளங்குவதற்கு, யா அல்லாஹ், அதன்படி செயற்படுவதற்கு ஒன்று சேர்த்த ரப்பே, எங்களுக்கு எல்லா காரியங்களையும் ஈஸியாக்கி இலகுவாக்கி கொடு யா அல்லாஹ். யா அல்லாஹ், எல்லாவற்றுக்கும் மேலாக உன்னுடைய பொருத்தத்தை எங்களுக்கு கொடு யா ரப்பே. அல்ஹம்துலில்லா. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். ஓகே, அத்தியாயம் 6, சூரா அன்ஆம், கால்நடைகள். இது வரைக்கும் நம்ம மதீனாவுல இறங்கின சூறாவா பார்த்துட்டு வந்தோம், சூரத்துல் ஃபாத்திஹாவை தவிர. இப்ப மக்கால இறக்கப்பட்ட சூறாவை நம்ம பார்க்க போறோம். 165 வசனங்கள் கொண்டது. அல் குர்ஆனுடைய 6வது அத்தியாயம் நாம் இருக்கு பாத்தீங்களா. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில இருந்து மதீனாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி இறக்கப்பட்ட மக்கிய அத்தியாயம். ஆனாலும் இந்த சூறாவுல 20வது வசனம், 23, 91, 93, 114, 141, 151, 152, 53 இதெல்லாம் இந்த வசனங்கள் எல்லாம் ஹிஜ்ராவுக்கு பிறகு மதீனாவுல இறக்கப்பட்ட வசனங்கள். அதையும் இதுல இன்க்ளூட் பண்ணி இருக்கிறாங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய வழிகாட்டலின் படி. ஓகே, இப்ப இதுல பாருங்க, இது தொகுக்கப்பட்ட வரிசையில 6வது அத்தியாயமா இருந்தாலும் இறக்கப்பட்ட வரிசைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுல 55வது அத்தியாயம் அப்படிங்கறத சொல்றாங்க. இந்த ஆனாம் அப்படின்னா கால்நடைகள் அப்படிங்கிறது இதோடைய மீனிங். ஆடு, மாடு, ஒட்டகம், இது மாதிரியான கால்நடைகளை குறிக்கும். இந்த அத்தியாயத்துல கால்நடைகள் இருக்குல்ல, அதனுடைய பயன்படுத்த அனுமதிக்கப்பட்டது, அதுல தடை செய்யப்பட்டது எது, அனுமதிக்கப்பட்டது எது அப்படிங்கிறத பார்க்க போறோம். அப்புறம் கால்நடைகள் தொடர்பா அறியாமை கால இந்த மக்கள் ஒரு தவறான நம்பிக்கையில இருந்தாங்கல்ல, அது தொடர்பா 136 முதல் 144 வரைக்கும் உள்ள வசனங்கள்ல இத பத்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசுறான். அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த சூறாவுக்கு நேம் அன்ஆம், கால்நடைகள் அப்படின்னு பெயர் சூட்டப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இறை மறுப்பாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்க இந்த குர்ஆனை பத்தியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தியும் பேசின விமர்சனங்களும் இந்த சூறாவுல வருது. அந்த விமர்சனத்துக்கு பதிலையும் நம்ம பார்க்க போறோம். அதுக்கடுத்து ஓரிரை கொள்கை, ஒரே ஒரு இறைவன் தான், 2, 3, 4, 5 இல்ல அப்படிங்கிறத பத்தியும் பார்க்க போறோம். அடுத்து மறுமை, அதான நம்மளோட லட்சியம். அந்த மறுமையை பத்தியும் இந்த சூறால பார்க்க போறோம். அதுக்கடுத்து மறைவான விஷயங்கள் இருக்கு பாத்தீங்களா, கைபான விஷயம், அது பத்தின அறிவு, அதை பத்தின விஷயங்களையும் பார்க்க போறோம். அதுக்கடுத்து நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்கல்ல, அவங்க எப்படிப்பட்ட பிரச்சாரத்தை அந்த சமுதாய மக்களுக்கு பண்ணனாங்கிறதையும், மத சகிப்புத்தன்மை உள்ளிட்ட கருத்துக்கள், இந்த மார்க்கத்துல எப்படிப்பட்ட சகிப்புத்தன்மை எல்லாம் இருக்கணும் அப்படிங்கிற கருத்துக்களையும் இந்த அத்தியாயம் முழுவதும் நிறைஞ்சு இருக்கு. அது மட்டும் இல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்கா வாழ்க்கையில எதிரிகளால் முஸ்லிம்கள் பல்வேறு துயரங்களுக்கு ஆளாக்கிட்டு வந்தாங்கல்ல, அதனோட பின்னணியில இந்த அத்தியாயம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதையும் நம்ம பார்க்க போறோம். பார்க்கலாமா மணி? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வானங்களையும் பூமியையும் படைத்து இருள்களையும் ஒளியையும் உருவாக்கியவனாகிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அப்படி இருந்தும் சத்தியத்தை ஏற்க மறுத்தோர் மற்றவர்களையும் தம் இறைவனுக்கு சமமாக்குகின்றார்கள். அவன்தான் உங்களை களிமண்ணில் இருந்து படைத்தான், பிறகு உங்களுக்காக ஒரு வாழ்க்கை தவணையை நிர்ணயித்தான். மேலும் அவனிடத்தில் முடிவு செய்யப்பட்ட மற்றொரு தவணையும் உண்டு, ஆனால் நீங்களோ சந்தேகத்தில் உழல்கின்றீர்கள். மேலும் அந்த ஏகனாகிய அல்லாஹ் தான் வானங்களிலும் பூமியிலும் இறைவனாக இருக்கின்றான். உங்களுடைய மறைவான வெளிப்படையான அனைத்து நிலைமைகளையும் அவன் அறிகின்றான். மேலும் நீங்கள் சம்பாதிக்கின்ற நல்வினை தீவினை ஆகியவற்றையும் அறிகின்றான். மக்களின் நிலை என்னவெனில், அவர்களுடைய அதிபதியின் சான்றுகளில் எந்த ஒரு சான்று அவர்களிடம் வந்தபோது அதனை அவர்கள் புறக்கணிப்பவர்களாகவே இருந்தனர். இவ்வாறே இப்போது அவர்களிடம் வந்துள்ள சத்தியத்தையும் அவர்கள் பொய் என்று சொல்கிறார்கள். எதனை அவர்கள் பரிகாசம் செய்து கொண்டிருந்தார்களோ அதனை பற்றிய சில செய்திகள் விரைவில் அவர்களிடம் வந்துவிடும். தத்தமது காலத்தில் ஆட்சியுரிமை பெற்றிருந்த எத்தனையோ சமூகத்தாரை இவர்களுக்கு முன்னர் நாம் அழித்து விட்டிருக்கின்றோம் என்பதை இவர்கள் கவனிக்கவில்லையா?
உங்களுக்கு வழங்கிடாத ஆட்சி அதிகாரத்தை அவர்களுக்கு நாம் வழங்கியிருந்தோம். மேலும் அவர்களுக்காக நாம் வானத்திலிருந்து நன்கு மழை பொழிய வைத்தோம். மேலும் அவர்களுக்கு கீழே ஆறுகளையும் ஓடச் செய்தோம். ஆனால் இறுதியில் அவர்கள் நன்றி கொன்றபோது அவர்கள் செய்த பாவங்களினால் நாம் அவர்களை அழித்துவிட்டோம். இன்னும் அவர்களுக்கு பகரமாக வேறு தலைமுறையினரை உருவாக்கினோம். நபியே, தாளில் எழுதப்பட்ட ஒரு வேதத்தை நாம் உம்மீது இறக்கி மக்கள் அதனை தம் கைகளால் தொட்டு பார்த்தாலும் கூட சத்தியத்தை நிராகரிப்பவர்கள். இது அப்பட்டமான மந்திர வித்தையே அன்றி வேறில்லை என்றுதான் கூறியிருப்பார்கள். மேலும் இந்நபியிடத்தில் ஏன் ஓர் வானவர் அனுப்பப்படவில்லை என்றும் கேட்கிறார்கள். வானவரை நாம் இறக்கியிருப்போமாயின் எப்போதோ விவகாரம் முடிந்து விட்டிருக்கும். பிறகு அவர்களுக்கு எத்தகைய அவகாசமும் கிடைத்திருக்காது. இன்னும் நாம் வானவரை நபியாக அனுப்ப நேர்ந்தால் கூட அவரை மனித உருவிலே அனுப்பி வைத்திருப்போம். மேலும் இப்போது இவர்கள் உழன்று கொண்டிருக்கின்ற சந்தேகத்திலேயே அப்போதும் உழன்று கொண்டிருக்கும்படி செய்திருப்போம். நபியே, உமக்கு முன்னரும் தூதர்களில் பலர் பரிகாசம் செய்யப்பட்டிருந்தார்கள். ஆயினும் அவர்களை கேலி செய்தவர்கள் எதனை குறித்து கேலி செய்து வந்தார்களோ அதுவே கடைசியில் அவர்களை சூழ்ந்து கொண்டது. அவர்களிடம் நீர் கூறும், சற்று பூமியை சுற்றி பாருங்கள், பிறகு சத்தியத்தை பொய்யென்று உரைத்தவர்களின் முடிவு என்னவாயிற்று என்பதை கவனியுங்கள். ஓகேடா, அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூறால எடுத்த உடனே அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லி தன்னை புகழ்ந்து ஆரம்பிக்கிறான் பாருங்க. இந்த வானம் பூமி அனைத்தையும் படைத்த அந்த ரப்புல் ஆலமீனுக்கு தான் எல்லா புகழும். சத்தியத்தை மறுத்தவங்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை வானங்களை பூமியை படைச்சு இருள்களையும் ஒழுகையும் உருவாக்கி அந்த ரப்புக்கே எல்லா புகழும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி இருந்து சத்தியத்தை ஏற்க மறுத்தவங்க மற்றவங்கள தன் இறைவனுக்கு சமமாக்குறாங்க. ஓரிரை கொள்கையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு அழகா சொல்றான் பாருங்க. வானம் பூமி அவனுக்குரியதா இருக்கு. ஒளியையும் படைத்து இருள்களிலிருந்து விளக்கிய அந்த ரப்புக்கே உரியதா இருக்கு. அவன் தான் புகழுக்குரியவனா இருக்கான். உங்களை நான் களிமண்ல இருந்து படைச்சேன். உங்களுக்கு ஒரு வாழ்க்கை தவணையை கொடுத்திருக்கேன். நீங்க எப்படி சந்தேகத்துக்கு போறீங்க? ஏன் ரப்பு மேல சந்தேகம் கொள்றீங்க? ஏன் அவனுக்கு இணையாக்குறீங்க? அப்படிங்கறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மக்களுடைய நிலைமை எப்படி இருக்குங்கிறத சொல்ல அடுக்கடுக்கா சொல்லிக்கிட்டு வந்து அதை புறக்கணித்தவங்க எப்படியெல்லாம் பேசுவாங்க அப்படிங்கிறத சொல்றான். இந்த வானத்துல இருந்து எழுதப்பட்ட பேப்பர் ஒண்ணு கொடுத்துருக்க வேணாமா? ஒரு வானவரை அனுப்பியிருக்க வேண்டாமா? அதான் அப்படிலாம் இருக்கா? அப்படிலாம் செய்யாம எழுத படிக்க தெரியாத ஒரு மனிதரை எப்படி அல்லாஹ் சூஸ் பண்ணா அப்படின்னு கேக்குறதுக்கு அல்லாஹ் சொல்றான், வானவரை நபியா அனுப்பியிருந்தோம்னு வச்சுக்கோங்க, இல்ல வானவரை டைரக்டா அனுப்பி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தோம்னு வச்சுக்கோங்க, இப்பயும் வானவர் தான் வகை கொண்டு வந்தாங்க. ஆனா நீங்க கேட்க வெளிப்படையா, அப்போ அதுக்கு பின்னாடி நீங்க ஈமான் கொள்ள மறுத்தீங்கன்னா, மாறு செஞ்சீங்கன்னா அழிக்கப்பட்டு ஒண்ணுமில்லாம போயிருப்பீங்க. அதான் லாஸ்ட் ஃபைனலா இருக்கும். எல்லா தூதர்களுக்கும் அதான் நடந்துச்சு. நபியே, எல்லாத்தையும் கேளுங்க. உங்களுக்கு முன்னாடி இது மாதிரி தூதர்கள் வந்தாங்க, அவங்களை எல்லாம் கேள்வி செய்யாம பரிகாசம் பண்ணாம இந்த மக்கள் ஏத்துக்கறல. அதனால சுற்றி சூழ்ந்து அவங்களை எல்லாரையும் பார்க்க சொல்லுங்க. எல்லாம் கேலியும் கிண்டலும் செஞ்சு, ஏன் நபிமார்களை கொலை செய்த மக்களும் இருக்கிறாங்க. அதனால அவங்கள்ட்ட சொல்லுங்க, நீங்க பூமி முழுசு சுத்தி தெரிஞ்சு பாருங்க, சத்தியத்தை பொய்ன்னு சொன்னவங்களுடைய முடிவெல்லாம் என்ன ஆச்சுன்னு. அதனால இப்ப இருக்க சத்தியத்தை ஏற்றுக்கிட்டு நம்பிக்கை கொண்டு நல்லமல் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஈடேற்றம். இல்லாட்டி அவங்களுக்கு வந்த முடிவுதான் உங்களுக்கு அவங்க சொல்லாம சொல்லி காட்டுறான். அடுத்துடா. வானங்கள் மற்றும் பூமியிலுள்ள அனைத்தும் யாருக்குரியவை என்று நீர் அவர்களிடம் கேளும். அனைத்தும் அல்லாஹுக்கே உரியவை என்று கூறும். கருணை புரிவதை அவன் தன் மீது கடமையாக்கி கொண்டான். எனவே உங்களில் இறை கட்டளைக்கு கீழ்ப்படியாதவர்களையும் அதனை எதிர்த்து கிளர்ச்சி செய்பவர்களையும் உடனே அவன் பிடிப்பதில்லை. மறுமை நாளில் அவன் உங்கள் அனைவரையும் திண்ணமாக ஒன்று திரட்டுவான். இது சந்தேகத்திற்கிடமில்லாத ஓர் உண்மையாகும். ஆனால் எவர்கள் தம்மை தாமே அழிவுக்குள்ளாக்கி கொண்டார்களோ அவர்கள் இதனை ஏற்பதில்லை. இப்ப அல்லாஹ் தஆலா இங்க என்ன சொல்றான்? சுத்தி திரிஞ்சு பாத்துட்டீங்களா? ஏத்துக்கிட்டீங்கன்னா நல்ல முடிவு, இல்லாட்டி நீங்க தான் அழிவுக்குள்ளாகுங்க. அது மட்டும் இல்ல, நீங்க உங்க மேல அல்லாஹ்வுடைய கருணை மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொருத்தரும் செய்யறதுக்கு அப்பப்ப புடிச்சான்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தரும் மிஞ்ச மாட்டீங்க. ஆனா உங்களுக்கு மறுமைன்னு ஒண்ணு அல்லாஹ் வச்சிருக்கான். அப்போ அவன் நியாயமான ஒரு தீர்ப்பை கொடுப்பான். உங்களை எந்த ஒரு சந்தேகம் இல்லாம ஒண்ணு சேர்ப்பான். இது உண்மை. படைச்ச ரப்பு சொல்றான். யார் நம்ப மாட்டாங்க தெரியுமா?
யார் அழிவுக்கு ஆளாயிட்டாங்களோ அவங்கதான் இந்த உண்மையை மறுக்கிறதுல மறுக்கக்கூடியவர்களாகவும் ஏற்றுக்கொள்ளமாத மக்களாகவும் இருக்கிறாங்க. உண்மை விசுவாசிகள் இதை ஏற்று அதன்படி நம்ம செய்து வர்றாங்க அப்படிங்கறத எல்லாம் சொல்றான். அடுத்துடா. மேலும் இரவிலும் பகலிலும் நிலை கொண்டுள்ள அனைத்தும் அல்லாஹ்வுக்கே உரியவையாகும். மேலும் அவன் அனைத்தையும் செவியேற்பவனாகவும் நன்கு அறிபவனாகவும் இருக்கின்றான். நபியே, கூறுவீராக, வானங்களையும் பூமியையும் படைத்தவனாகிய அல்லாஹ்வை அன்றி வேறு ஒருவரை நான் பாதுகாவலனாக எடுத்துக்கொள்வேனா? அவன் உணவு வழங்குபவனே அன்றி உணவைப் பெறுபவன் அல்லன். மேலும் நீர் கூறுவீராக, அவன் முன்னிலையில் சிரமம்பரிவோரில் முதன்மையானவனாய் நான் ஆகிவிட வேண்டும் என்பதே எனக்கு இடப்பட்ட கட்டளையாகும். இன்னும் எனக்கு வலியுறுத்தப்பட்டுள்ளது, இறைவனுக்கு இணை வைப்போரில் ஒருவராய் ஒருபோதும் நீர் ஆகிவிடாதீர். கூறுவீராக, நான் என்னுடைய அதிபதியின் கட்டளைக்கு அடிபணியாது போனால் ஒரு மாபெரும் பயங்கரமான நாளின் தண்டனையை அனுபவிக்க வேண்டி வருமே என்ற நிச்சயம் நான் அஞ்சுகின்றேன். அன்றைய நாளில் தண்டனையிலிருந்து எவர் காப்பாற்றப்படுகின்றாரோ அவருக்கு உண்மையில் அல்லாஹ் தான் பெருங்கருணையை பொழிந்து விட்டான். இதுதான் தெளிவான வெற்றியாகும். சுப்ஹானல்லாஹ். தெளிவான வெற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறானா, நபியவே சொல்றான். நபியே, ராவு பகல் அனைத்துமே அல்லாஹ்வுக்கு சொந்தமா இருக்க, அவன் கேட்கக்கூடியவனா பார்க்கக்கூடியவனா இருக்க, அந்த வானம் பூமியை படைச்சவனை விட்டுட்டு வேற யாருன்னா பாதுகாவலனா நான் எடுக்க முடியும்? அவன் எல்லாருக்கும் உணவளிக்க கூடியவன், யார்கிட்ட இருந்து உணவை பெறக்கூடியவன் கிடையாது. அப்படி இருக்க அல்லாஹ் எனக்கு எதை கட்டளையிட்டு இருக்கான் தெரியுமா? அவனுக்கு தான் நான் சிரம் பண்ணிக்கணும், அவனை மட்டும்தான் வணங்கணும் அப்படின்ட்டு எனக்கு அல்லாஹ்வே வலியுறுத்தி இருக்கான். இணை வைப்போர்ல ஒருத்தரை நீ ஆகி விடாத அப்படிங்கிற கட்டளையும் இருக்கு. அப்படி இருக்க என்னுடைய அதிபதியோட கட்டளை அடிபணியாம நான் வேற எங்கிட்டு போக முடியுமா? முடியாது. அது மட்டும் இல்ல, அந்த பயங்கரமான நாள் இருக்குல்ல, அப்படி போனா அந்த பயங்கரமான நாளுடைய தண்டனை வரும்ன்ற அஞ்சுறேன், பயப்படுறேன். ஏண்டா அந்த பயங்கரமான நாள்ங்கிறது ஒண்ணு இருக்கு, மறுமை நாள்ங்கிறது நிச்சயமா வரும். அன்றைய தினம் அல்லாஹ்வுக்கு முன்னாடி நம்ம எல்லாரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒண்ணு சேர்ப்பான். அந்த நாளை நான் அஞ்சுறேன்னு நபியே நீங்க சொல்லுங்கன்னு சொல்றான். அப்போ நபியை பார்த்தே அல்லாஹ் இப்படி சொன்னான்னா, அப்ப நமக்கெல்லாம் மனம் போன போக்குல போய் ஏதோ வாழ்றோமேன்று வாழ்ற வாழ்க்கைக்கு உள்ளவங்களுக்கெல்லாம் அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் பாதுகாவலரா, கேட்கக்கூடியவர்களா, வணங்கக்கூடியவர்களா ஆக்கக்கூடாது. அடுத்தமா. அல்லாஹ் உமக்கு ஏதேனும் தீங்கினை தந்துவிட்டால் அதிலிருந்து உம்மை காப்பாற்றுபவர் அவனைத் தவிர வேறு யாரும் இல்லை. மேலும் அவன் உமக்கு ஏதேனும் நன்மை அளித்து செழிப்புறச் செய்வானாகில் அவன் யாவற்றின் மீது மிக்க ஆற்றலுடையவனாக இருக்கின்றான். அவன் தன் அடிமைகள் மீது முழு அதிகாரமுடையவன். மேலும் அவன் நுண்ணறிவாளனாகவும் யாவற்றையும் நன்கு தெரிந்தவனாகவும் இருக்கின்றான். ஓகே. இப்ப அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? உங்களுக்கு வெற்றியை கொடுக்கறதும் தோல்வியை கொடுக்கறதும் அவன் தான். அவனுடைய தண்டனையில இருந்து நீங்க பாதுகாப்பு பெறணுமா? அப்போ அவனுடைய முழு கருணையின் மீது ஆதரவு வச்சு அவனை மட்டும் வணங்குங்க. அப்ப நீங்க வெற்றி பெறலாம். உங்களுக்கு ஏதாச்சும் தீங்கு வந்தா உங்களை காப்பாற்றுறது யாரு? இந்த அவங்க வந்து காப்பாத்துவாங்க, இவங்க வந்து காப்பாத்துவாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோமே, காப்பாத்துறாங்களா? ஏன் நமக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை, நோய் நொடி, மோசமான சுச்சுவேஷனுக்கு வந்துட்டோம், டாக்டர்கிட்ட போறோம். டாக்டர் உங்களைத்தான் மழை போல நம்பி வந்தோம்னு சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு? அஷோ, என்னையெல்லாம் மழை போல நம்பி ஒரு பிரயோஜனம் இல்ல, மேல வானத்தை பார்த்து கையை தூக்கி அங்க இருக்கிறவங்கள்ட்ட கேளுங்க சொல்றாங்களா இல்லையா? அப்போ நமக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையில இருந்து, தீங்குல இருந்து பாதுகாப்பு தர்றது அல்லாஹுவை தவிர வேற யாருமே இல்லை. அதே மாதிரி அவன் ஒரு நன்மையை கொடுத்தா அதை தடுக்கிறதுக்கு யாரு இருக்கிறாங்களா? யாரும் இல்லை. எல்லா ஆற்றலும் ஒரு ரப்பு கிட்ட இருக்க. அந்த படைச்ச ரப்பை விட்டு போட்டு யாரு மேலேயும் நம்பிக்கை வைக்க கூடாது. பேரண்ட்ஸ் நமக்கு கார்டியன்ஸா இருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அவங்களுக்கு ஒபே பண்ணி அவங்களுக்கு சொல்ல கேட்டு இருக்கணும். ஆனா அவங்க மேல நம்பிக்கை வைக்கலாமா? அவங்களையும் படைச்ச, என்னையும் படைச்ச அந்த ரப்பு தான் நமக்கு நேர்வழி காட்டணும். அந்த ரப்பு கிட்டதான் வணங்கணும். அந்த ரப்பு தான் அந்த பெற்றோருக்கு பாசத்தை கொடுத்திருக்கான். அந்த கணவன் மனைவிங்கிற உறவையும் ஒரு அழகான கனெக்ஷனையும் கொடுத்திருக்கான். அவன் தான் இந்த சுத்து சுகங்கள் எல்லாத்தையும் கொடுத்திருக்கான். அப்ப அவன் மேலதான் நம்ம நம்பிக்கை வைக்கணுமே தவிர, அவன் மேல வச்ச மாதிரி நம்பிக்கை வேற யாரு மேலையும் வைக்க கூடாது. அவன் தான் ஆற்றல் உள்ளவன் அப்படிங்கறத அல்லாஹ் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், என்னுடைய அடிமைகள் மீது, அதாவது மனிதர்கள் மீது
அவன் தான் முழுமையான அதிகாரம் உடையவனை தவிர வேற யாரும் உங்க மேல அதிகாரத்தை செலுத்துறதுக்கு தகுதி உடையவங்க இல்லைங்கிறத நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்றான். தெரிஞ்சுக்கிட்டோமா? அப்படி தெரிஞ்சுக்கிட்டோம்னா யாருக்கு வழிபடணும்? இந்த ரப்புக்கு மட்டும்தான் வழிபடணும். அவன்கிட்ட மட்டும்தான் உதவி தேடணும். அவனை தவிர வேற யாரையும் வழிபடவும் கூடாது, உதவி தேடவும் கூடாது. ஓகேடா, அடுத்து. நீர் கேளும், யாருடைய சாட்சி எல்லாவற்றையும் விட மேலானது? நீர் கூறும், எனக்கும் உங்களுக்கும் இடையில் அல்லாஹ் சாட்சியாக இருக்கின்றான். மேலும் இக்குர்ஆன் எனக்கு வஹி மூலம் அருளப்பட்டது. எதற்காகவெனில் உங்களையும் இன்னும் யார் யாரையெல்லாம் இது எட்டுகிறதோ அவர்களையும் இதன் மூலம் நான் எச்சரிக்கை செய்ய வேண்டும் என்பதற்காக. அல்லாஹுடன் மற்ற கடவுளும் இருக்கிறார்கள் என்பதற்கு உண்மையிலேயே நீங்கள் சாட்சியம் கூற முடியுமா? நான் அவ்வாறு ஒருபோதும் சாட்சி அளிக்க மாட்டேன் என்று கூறுவீராக. திண்ணமாக அல்லாஹ் தான் ஏக இறைவன். மேலும் நீங்கள் செய்து கொண்டிருக்கும் இணைவைப்பு செயல்களிலிருந்து முற்றிலும் நான் விலகியவனாவேன் என்று கூறுவீராக. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் எவ்வளவு அழகா தெளிவா சொல்றான். இந்த மக்கள்கிட்ட கேள்வி கேளுங்க. அல்லாஹ்வை தவிர வேற யாச்சும் இறைவன் இருக்கிறானா? அல்லாஹ் தான் எனக்கு இந்த வகை மூலம் இந்த குரான் இந்த வசனங்களை எல்லாம் இறக்கி கொடுத்தான். ஏன் தெரியுமா? எல்லாரையும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யணும். அந்த அல்லாஹ்வை வணங்குனீங்கன்னா உங்களுக்கு கிஃப்ட் இருக்கு, பரிசு இருக்கு, சோளம் இருக்கு. அவனுக்கு மாறு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அவனோட தண்டனை இருக்கு. அவனை தவிர உண்மையில வேற யாராச்சும் கடவுள் இருக்குன்னு சொல்றதுக்கு உங்க என்ன சாட்சி சொல்ல முடியும்? அப்படி நீங்க ஒரு நாள் சாட்சி சொல்லிடாதீங்கன்னு அல்லாஹ் நபியை பார்த்து சொல்றான். அப்ப அந்த அல்லாஹ் தான் ஒருத்தன். அவனுக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது. அப்ப அவன் தான் ஏகண்டா ஒருவன் அர்த்தம். அப்ப அவனுக்கு இணை வைப்பு செய்யல இருந்து நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் முற்றிலுமா விலகிட்டேன். நான் அவனுக்கு இணை வைக்கல. நான் அவனுக்கு இணை இல்லைங்கிறதையும் உங்க எல்லாருக்கும் சொல்லிட்டேன். புரிஞ்சுட்டீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். யா அல்லாஹ், நாங்கள் கேட்டோம் யா அல்லாஹ், உன்னுடைய தூதர் மூலமாக உன்னுடைய வேதத்தில் சொன்ன ஓரிரை கொள்கையை நாங்கள் அனைவரும் கேட்டோம் யா அல்லாஹ். என்னையும் சேர்த்து யா அல்லாஹ் இந்த மஜ்லிஸ்ல இந்த மீட்டிங்ல ஒன்று கூடியிருக்கோம் யா அல்லாஹ். நாங்க நீ ஒருத்தங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் யா அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமா. யா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ் உன்னுடைய நாட்டப்படி நாங்கள் யாரும் நினைவிக்க மாட்டோம் யா அல்லாஹ். அப்போ நம்ம இந்த உறுதி பிரமாணத்தை இந்த ஒவ்வொரு வசனமும் ஏதோ படிச்சுட்டு போறதுக்காக இல்ல, நம்மளுடைய வாழ்க்கையில நாம உறுதிமொழி எடுக்கிறதுக்காக அல்லாஹ் தாலா கொடுத்திருக்கான். ஏன் இந்த குர்ஆனை நம்ம இறக்கணும் தெரியுமா? நாம உங்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யறதுக்காக அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுறான். அப்போ இதெல்லாம் நம்ம இந்த இந்த ஒரு விஷயங்கள் நம்மள்ட்ட வந்ததுக்கு பின்னாடி ஒவ்வொன்றுக்கும் நம்ம பதில் சொல்லக்கூடியவனா இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமையிலே கேட்பான். அதனால நம்ம அல்லாஹ் தாலா சொல்றான், நீங்க செய்யக்கூடிய இணை வைப்புல இருந்தெல்லாம் நான் முற்றிலும் விலகியவனா இருக்கேன்னு நபியே நீங்க சொல்லிருங்க இந்த மக்கள்கிட்ட. அந்த அல்லாஹ் ஒருத்தன் தான், அவனுக்கு ஈடு இணை இல்லை. அடுத்துடா. யாருக்கு நாம் வேதத்தை அருளினோமோ அவர்கள் தம் குழந்தைகளை ஐயம்பர அறிந்து கொள்வது போல் இந்த விஷயத்தையும் நன்கறிவார்கள். ஆயினும் எவர்கள் தம்மை தாமே பேரிழப்புக்கு ஆளாக்கி கொண்டார்களோ அவர்கள் இதனை ஏற்பதில்லை. அல்லாஹ்வின் மீது பொய்யை ஏற்றிச் சொல்பவனை விட அல்லது அவனுடைய சான்றுகளை பொய்யென வாதிடுபவனை விட அக்கிரமக்காரன் யார்? இத்தகைய அக்கிரமக்காரர்கள் திண்ணமாக ஒருபோதும் வெற்றியடைய மாட்டார்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தாலா வேதம் கொடுக்கப்பட்டவங்களுக்கு அல்லாஹ் தாலா சொல்றான். தௌராத் வேதத்தை கொடுத்தவங்களுக்கு, இன்ஜீல் வேதத்தை கொடுத்தவங்களுக்கு, அல்லாஹ் தாலா இதுக்கு முன்னாடி நபிமார்கள் வந்த ஒவ்வொரு மனிதர்களும் தான் புள்ளைய எவ்வளவு தெளிவா தெரிஞ்சுக்கிருவாங்க. ஒரு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான குழந்தைகள் கூட இருக்கட்டும், அதுல போய் நம்ம பிள்ளைய விட்டா நமக்கு கண்டுபிடிச்சு நம்ம பிள்ளைய நம்ம கூட்டு வர மாட்டோமா? எத்தனை கோடி கணக்கா இருக்கட்டும், நம்ம பிள்ளைய எவ்வளவு கோடி இருந்தாலும் அதுல அப்படி கரெக்டா கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வருவோம். அந்த மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர், இந்த இறை தூதர், கடைசி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிங்கிறதையும், அல்லாஹ் ஒருத்தன்கிறதையும், இது இறுதி வேதம்ங்கிறதையும் தான் பிள்ளைய எப்படி சந்தேகம் இல்லாம தெரிஞ்சுக்கிருவாங்களோ அது மாதிரி தெரியும். இருந்தாலும் அவங்க வரட்டு கௌரவம், புடிவாதம், அந்த புடிவாதத்தின் காரணமா அவங்க என்ன செய்யுங்க, பேர் இழப்புக்கு ஆளாயிட்டாங்க. அதனால இவங்க ஏற்றுக்கொள்ளாம இந்த தூதரையும் இந்த இறுதி வேதத்தையும் நிராகரிக்கக்கூடிய மக்களா இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அல்லாஹ் மேல பொய்ய சொல்றாங்க. இப்படி பொய்ய சொல்றவன் பயங்கரமான அக்கிரமக்காரன். இப்படிப்பட்ட அக்கிரமக்காரர்கள் ஒருபோதும் வெற்றி அடைய முடியாது. அல்லாஹ்வுடைய வசனங்களை மறுத்து, அல்லாஹ்வுடைய வசனங்களை மறைத்து, அல்லாஹ் பொய்ய சொல்லி, அல்லாஹ்வை நிராகரித்து, இறுதி தூதரை நிராகரித்து, நாம மனசு விரும்பின மாதிரி வாழக்கூடிய மக்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்க ஒரு நாள் வெற்றி அடைய முடியாதுங்கிறத நானா சொல்றேன், இறை தூதரை சொல்றாங்க, உங்களையும் என்னையும் இந்த உலகத்தையும் படைச்ச ரப்பு சொல்றான்.
இப்படி பொய் சொல்லி இறை நிராகரிப்புல இருக்கிறவங்க ஒரு நாளும் வெற்றி அடைய முடியாதுங்கிறது. அடுத்ததா, மேலும் அந்நாளில் அவர்கள் அனைவரையும் ஒன்று திரட்டுவோம். பிறகு இறைவனுக்கு இணை வைத்துக் கொண்டிருந்தவர்களிடம், உங்களுடைய கடவுள் எனக் கருதி யார் யாரையெல்லாம் நீங்கள் இறைவனுக்கு இணை வைத்துக் கொண்டிருந்தீர்களோ அவர்கள் எங்கே என்று நாம் கேட்போம். எங்கள் இறைவனாகிய உன்மீது ஆணையாக நாங்கள் ஒருபோதும் இணை வைப்போராக இருக்கவில்லை என்று ஒரு பொய்யை கூறுவதைத் தவிர வேறு எந்த ஒரு குழப்பத்தையும் அவர்கள் விளைவிக்க மாட்டார்கள். பாருங்கள், அவ்வேளை அவர்கள் தங்களைப் பற்றி எவ்வாறெல்லாம் பொய் உரைக்கின்றார்கள். மேலும் அங்கு அவர்களின் போலிக் கடவுள்கள் எல்லாம் அவர்களை விட்டு காணாமல் போய்விடும். அவர்களில் சிலர் நீங்கள் கூறுவதை செவிசாய்த்து கேட்கிறார்கள். ஆயின் நிலைமை என்னவெனில், நாம் அவர்களுடைய இதயங்களில் திரையை போட்டிருக்கின்றோம். இதனால் அவர்கள் அதனை கொஞ்சமும் புரிந்து கொள்வதில்லை. மேலும் அவர்களுடைய காதுகளை நாம் மந்தமாக்கி விட்டோம். எல்லாவற்றையும் செவியேற்ற பிறகும் எதனையும் செவியேற்காதவர்கள் போல் இருக்கின்றார்கள். அவர்கள் எந்த ஒரு சான்றினை பார்த்தாலும் அதன் மீது நம்பிக்கை கொள்ளவே மாட்டார்கள். எந்த அளவுக்கெனில், உம்மிடம் வந்து அவர்கள் தர்க்கம் புரியும் போது அவர்களில் யார் நிராகரித்திட வேண்டுமென முடிவு செய்துள்ளார்களோ அவர்கள் இந்த அறிவுரைகள் அனைத்தையும் கேட்ட பின்பும் இவை முன்னோர்களின் கட்டுக்கதைகளை தவிர வேறில்லை என்றுதான் கூறுகின்றார்கள். அவர்கள் இந்த சத்தியத்தை ஏற்க விடாமல் மக்களையும் தடுக்கிறார்கள். தாமும் இதை விட்டு விலகி ஓடுகிறார்கள். இவ்வாறு செய்வதனால் அவர்கள் உமக்கு ஏதோ தீங்கு இழைத்துக் கொண்டிருப்பதாக நினைக்கின்றனர். உண்மையில் அவர்கள் தங்களுக்கு தாங்களே அழிவுக்குள்ளாக்கிக் கொள்கிறார்கள். ஆனால் அதை பற்றி அவர்கள் உணர்வதில்லை. சுப்ஹானல்லாஹ். உணராமலே தானும் வழிகட்டு மக்களையும் வழிகடிக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க. பாத்தீங்களா? யார் இந்த வேலையெல்லாம் செய்யறாங்க? தங்களையே தாங்கள் ஏமாற்றிக் கொள்ளக்கூடியவர்கள். அவங்க பொய் சொல்றாங்க, போலி கடவுள்களை வணங்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க. உண்மையான கடவுள், உண்மையான இறைவன், உண்மையான ரப், அந்த ரப்ப விட்டுட்டு அடுத்தவங்களெல்லாம் யார் யாரையெல்லாம் வணங்கி வந்தாங்களோ அதெல்லாம் நாளைக்கு மறைஞ்சு போயிரும், எங்க காணாம போயிரும். அப்ப அவங்க அவகாசம் கேட்பாங்க, இருக்காது. அவங்க மட்டும் வழிகெட்டு போறது இல்லாம மற்ற மக்களையும் வழிகெடுக்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க. இவங்க கிட்ட இஸ்லாத்தை பத்தி, குர்ஆனை பத்தி, உண்மை செய்திகளை பத்தி சொல்ல வந்தா இதெல்லாம் எங்க முன்னோர்களுடைய கட்டுக்கதைன்னு சொல்லி தானும் வழிகட்டு பிற மக்களையும் வழிகட்டுகிறாங்க. ஆனா அவங்க வழிகேட்டுலதான் இருக்கிறாங்க, உண்மைக்கு புறம்பான விஷயத்த செய்யறாங்கிறத உணராமலே இருக்கிறாங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். இவர்களோட நிலை எப்படி இருக்கும்? அடுத்த வசனத்தை பார்ப்போம். அடுத்ததா, அந்தோ நரகத்தின் விளிம்பில் அவர்கள் நிறுத்தப்படும் போது அந்நிலையை நீர் பார்க்க வேண்டுமே. அந்நேரத்தில் அந்தோ நாங்கள் உலகிற்கு திரும்பிச் செல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்காதா? அவ்வாறு கிடைத்தால் எங்களுடைய இறைவனின் சான்றுகளை பொய்யென்று வாதிடாமல் இறை நம்பிக்கை கொண்டவர்களாக திகழ்ந்திருப்போமே என்று அவர்கள் புலம்புவார்கள். சுபஹானல்லாஹ். அப்போ இங்க நான் தான் இறுதி தூதர், இது எனக்கு வந்த வேதம், அல்லாஹ்ங்கிறவன் ஒருத்தன், அவனை தவிர நீங்க யாரையும் வணங்காதீங்க, வழிபடாதீங்க, பலத்தை கொள்கைக்கு போகாதீங்க, இறைவன்கிறது ஒருத்தன் தான், தெய்வம்ங்கிறது ஒண்ணுதான். அதான் அந்த ஒரு இறைவனை விட்டுட்டு நீங்க அவனால படைக்கப்பட்ட படைப்புகளை உங்கள் கைகள் உருவாக்கினதுக்கு பின்னாடி போகாதீங்கன்னு சொல்லியும் அவங்களும் வழிகட்டி பிறமக்களையும் வழிகெடுத்து, இதெல்லாம் எங்க முன்னோர்களுடைய கட்டுக்கதைப்பா, நீ எங்கேயோ இருந்து கட்டுக்கதைன்னு சொல்ற. எங்க முன்னோர்கள்லாம் எப்படி வாழ்ந்தாங்க தெரியுமா? அதெல்லாம் உண்மையா இருந்தா அவங்க அதை கேட்டு வாழ்ந்திருக்கலாம்ல. அப்ப அவங்க இப்படிதானே செஞ்சாங்க, அந்த வழிதான் அவங்க செய்வோம் அப்படின்ட்டு உணராம வழி கெடுத்தீங்களே. இன்னைக்கு மறுமையில நரகத்துக்கு முன்னாடி வந்து நின்றுகிட்டு நரகத்தை பார்த்த உடனே அல்லா அல்லா அந்தோ எங்களுடைய பரிதாபமே, யா அல்லாஹ் கொஞ்ச நேரம் ஒரு வாய்ப்பு கொடுத்து எங்களை உலகத்துக்கு அனுப்புனா உன்னையும் நாங்க ஏத்துக்கிறோம். உன்னைய பொய்ன்னு சொன்னோம்ல, அதையெல்லாம் நாங்க விட்டுறோம். இறைவனை உன்னைய நம்பிக்கை கொண்டுறோம். யா அல்லாஹ் நல்ல செயல் செய்யறோம்னு புலம்புவாங்க. திருப்பி அனுப்பப்படுமா? அவகாசம் இருக்குதா? ரிட்டர்ன் இருக்கா? இல்ல. அடுத்த வசனத்தை பாருங்க. அவர்கள் இவ்வாறு கூறுவதற்கு காரணம், முன்பு எந்த உண்மையை அவர்கள் மூடி மறைத்திருந்தார்களோ அந்த உண்மை அப்போது அவர்கள் முன்னால் எந்த திரையுமின்றி தெளிவாகி விட்டிருக்கும். ஒருவேளை அவர்கள் முந்திய வாழ்க்கைக்கு திரும்ப அனுப்பப்பட்டாலும் தடுக்கப்பட்டிருந்த செயல்களையே மீண்டும் செய்வார்கள். திண்ணமாக அவர்கள் பொய்யர்கள்தாம். அல்லாஹ் அக்பர். அல்லாவே சொல்லி காட்டுறான் பாருங்க. ஒருவேளை அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்தாலும் அவங்க அநியாயம் தான் செய்வாங்க. திரும்ப வந்தோம்,
ஏன்டா அங்க அவங்க மூடி மறைச்சாங்கல்ல, அதெல்லாம் வெளிப்பட்டு எந்த ஒரு திரையும் இல்லாம எல்லாம் காட்டிடுவான். அதை பார்த்து புலம்புவாங்க நரக வேதனையை பார்த்து. ஒருவேளை அவனா கிடைக்காது, அவகாசம் கிடைக்காது. ஆனா உலகத்துக்கு வந்தாலும் திருப்பியும் அவங்க அப்படித்தான் செய்வாங்க. ஏன் தெரியுமா? அவங்கள பொய் பேசுறோம், அவங்கள பொய்யர்கள். படைச்ச ரப்பு சொல்றான் பாருங்க. யா அல்லாஹ் அந்த பொய்யர்கள் கூட்டத்திலிருந்து எங்களோடையும் எங்களை மட்டும் இல்லை அல்லாஹ் எங்களுடைய வாரிசுகள், உற்றார், உறவினர், உறமக்கள் யா அல்லாஹ் அனைவரையும் நீ பாதுகாத்துரு யா அல்லாஹ். அடுத்துடா. ஆகையால் தான் உலகிற்கு திரும்ப அனுப்பப்பட்டால் நம்பிக்கை கொள்வோம் என்று பொய் சொல்கிறார்கள். இவ்வுலகில் அவர்கள் கூறுகிறார்கள், வாழ்க்கை என்பது நம்முடைய இவ்வுலக வாழ்க்கை மட்டும்தான். மேலும் நாம் இறந்த பிறகு ஒருபோதும் திரும்ப எழுப்பப்பட மாட்டோம். அவர்கள் தம் அதிபதியின் திருமுன் நிறுத்தப்படும் காட்சியை நீர் காண வேண்டுமே. அப்போது அவன் அவர்களிடம் வினவுவான், இது உண்மை அல்லவா? அதற்கு அவர்கள், ஆம் எங்கள் அதிபதியே, இது உண்மையேதான் என பதில் கூறுவார்கள். அதற்கு அவன் கூறுவான், சரி, நீங்கள் இந்த உண்மையை நிராகரித்துக் கொண்டிருந்ததற்காக வேதனையை சுவையுங்கள். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். வேற என்ன செய்ய முடியும்? அல்லாஹு தாலா அவங்க திருப்பி அனுப்புனாலும் அவங்க பொய்யர்கள், அவங்க அதுலயே தான் இருப்பாங்கன்னு அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான். இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டா நம்பிக்கை கொண்டுவோன்னு பொய் தான் இவங்க சொல்றாங்க. ஏண்டா அவங்க என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்க தெரியுமா? உலகத்துல வாழுங்க, வாழ்க்கைங்கிறது இந்த ஒரு வாழ்க்கை தான்டா, என்ஜாய் பண்ணு, கிடைச்சத அனுபவி, மிஸ் பண்ணிடாத. மிஸ் பண்ணுனா போனா கிடைக்காது, பொழுது விழுந்தா சிக்காது, கிடைச்சத மேக்சிமம் அனுபவி அப்படின்ட்டு இந்த உலகத்துல இந்த உலகம் மட்டும்தான் நமக்கு நிரந்தரம் அப்படின்ட்டு சொல்லிட்டு அனுபவிச்சாங்க. நம்ம ஒருபோதும் மௌத்தானா எழுப்பப்பட மாட்டோம். அதனாலதான் மக்கி போன எலும்புகளை எல்லாம் கொண்டு வந்து இந்த எலும்பை எல்லாம் உயிர் கொடுப்பான். அத ஒரு மனுஷன் கேட்டானா அதை அப்படி கையில வச்சு நசுக்கி சாம்பலாக்கி உப்புண்டு ஊதியும் விட்டு இதையா எழுப்புவான்? இப்படியெல்லாம் கேட்டாங்களாம். ஏன்னா மறுமை நம்பிக்கை இல்லை. இந்த வாழ்க்கைங்கிறது இந்த ஒரு உலகம்தான். இதுல நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை தான். இதுல எவ்வளவு மேக்சிமம் என்ஜாய் பண்ண முடியுமோ, என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாமே செஞ்சுக்குவோம் அப்படின்ட்டு சொன்னதுனாலதான். ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அடுத்த வசனத்துல ஆனா 30வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், அவங்களுடைய அதிபதி முன்னாடி அவங்க கொண்டு வந்து நிக்கப்படும் போது, நபியே அந்த காட்சியை நீங்க பாக்கணுமே. கண்கொள்ளா காட்சி. நம்ம சொல்லுவோம் இல்லையா வீட்டுல, நீ தான் கூப்பிட்டதுக்கு வரமாட்டேன்ட்டு, நீ வந்திருந்தா உனக்கு தெரிஞ்சிருக்கும். எப்பேற்பட்ட காட்சியெல்லாம் நீ மிஸ் பண்ணிட்ட தெரியுமா? கண்கொள்ளா காட்சி. கண்ணுல பார்க்க முடியல, கண்ணு பூரா அவன் நிறைஞ்சு போச்சான். அப்படி ஒரு காட்சி. அல்லாஹ் தஆலா சொல்றான், நபியே அந்த காட்சியை நீங்க பார்க்கணுமே. அவங்க அப்ப சொல்லுவாங்க, அல்லாஹ் கேட்பான், நான் மறுமையில உங்களை எழுப்புவேன், கூப்பிடுவேன், என் முன்னாடி ஒண்ணு சேர்ப்பேன்னு சொன்னேன்ல, அது உண்மையா? அது உண்மைங்கிறத பாத்துட்டீங்களா அப்படின்ட்டு கேட்போம். கேக்குறப்போ அப்ப போய் மறுத்து சொல்றது? அப்ப பேஜ் வாய் ஜாலம், வார்த்தை ஜாலம் அதெல்லாம் பயன்படுத்தலாம்ல? ஒண்ணுமே பயன்படுத்த முடியாது. ஆமா எங்களுடைய அதிபதியே, இது உண்மைதான் ரப்பே அப்படின்ட்டு சொல்லுவாங்க. உண்மைன்னு ஏத்துக்கிட்டீங்களா? இப்ப நீங்க ஏத்துக்கிட்டதுனால, ஒத்துக்கிட்டதுனால என்ன பிரயோஜனம்? சொன்னதெல்லாம் செவிடங்காதுல ஊதுன சங்கு மாதிரி இருந்தீங்க. அது மட்டும் இல்லாம அழிச்சாட்டியம் பண்ணீங்க, பொய்ன்னு சொன்னீங்க, முன்னோர்கள் கட்டுக்கதைன்னு சொன்னீங்க. எங்க ஊர்ல எல்லாம் எங்க முன்னோர்கள் எல்லாம் எப்படி வாழ்ந்தாங்க, நாங்களும் அப்படித்தான் வாழுவோம்னு சொன்னீங்க. இன்னைக்கு என்ன செய்யுங்க? அதெல்லாம் நிராகரிச்சு மனம் விரும்பினதெல்லாம் செஞ்சீங்கல்ல. கண்ணு ஹாஜத்துன்ட்டு எல்லா கூத்தையும் போட்டீங்கல்ல. வாங்க வாங்க, இன்னைக்கு இந்த வேதனைய சுவைங்க. இதுதான் இப்போ உங்களுக்கு கிடைச்ச பனிஷ்மெண்ட், கிஃப்ட், பரிசு. எப்படி இருக்குது இதை கேட்கவே? யா அல்லாஹ், இந்த வேதனையிலிருந்து எங்களை பாதுகாத்துற ரப்பே, நீ கொடுத்த ஈமான உறுதியா கொடுத்துரு யா அல்லாஹ். யா அல்லாஹ், மனோ இச்சையின் பக்கம் எங்களை ஒரு செகண்ட் கூட விட்டுறாத யா அல்லாஹ். கேட்கணுமா இல்லையா? ஓகே, அடுத்ததா. அல்லாஹுவை சந்திக்க இருப்பதை பொய்யென்று வாதிட்டவர்கள் பேரிழப்புக்குள்ளாகி விட்டார்கள். எந்த அளவுக்கெனில், அந்நேரம் திடீரென்று வந்துவிடும் போது, ஐயகோ, இவ்விஷயத்தில் நாம் எத்தகைய குறைபாடுகளை செய்துவிட்டோம் என்று இவர்கள் புலம்புவார்கள். அப்பொழுது அவர்களின் நிலை எப்படி இருக்கும் எனில், தங்களுடைய பாவச்சுமைகளை தங்களுடைய முதுகுகளில் சுமந்தவாறு இருப்பார்கள். பாருங்கள், அவர்கள் சுமந்து கொண்டிருப்பது எத்துணை கெட்டது! உலக வாழ்க்கை என்பது விளையாட்டும் வேடிக்கையுமே அன்றி வேறில்லை. உண்மையில் எவர்கள் தீய நடத்தையை தவிர்க்க விரும்புகின்றார்களோ அவர்களுக்கு மறுமை இல்லமே மிகவும் நலமுடையதாயிருக்கும். அவ்வாறிருக்க நீங்கள் பகுத்தறிவை பயன்படுத்த மாட்டீர்களா? நபியே, இவர்கள் புனைந்து கூறுபவை திண்ணமாக உம்மை கவலையில் ஆழ்த்துகின்றன என்பதை நாம் அறிவோம். ஆனால் உண்மையில் அவர்கள் உம்மை பொய்
தூற்றவில்லை. மாறாக அல்லாஹ்வின் வசனங்களையே இவ்வக்கிரமக்காரர்கள் மறுக்கின்றனர். உமக்கு முன்னரும் தூதர்கள் பலர் பொய்யர் என்று தூற்றப்பட்டுள்ளார்கள். ஆனால் நம்முடைய உதவி அவர்களிடம் வரும் வரை பொய்யர்கள் என்று தூற்றப்பட்டதையும் பொறுமையுடன் அவர்கள் சகித்துக் கொண்டிருந்தனர். அல்லாஹ்வின் வாக்குகளை மாற்றுவதற்கான வல்லமையுடையவர் எவருமினர். இன்னும் முந்திய நபிமார்களுக்கு ஏற்பட்ட நிலைமைகளின் செய்திகள் உமக்கு கிடைத்தே உள்ளன. இருப்பினும் இம்மக்கள் புறக்கணிப்பதை உம்மால் சகித்துக் கொள்ள முடியவில்லை என்றால் உமக்கு வலிமை இருக்குமாயின் பூமியில் சுரங்க வழியை தேடியோ வானில் ஏணி வைத்து ஏறியோ ஏதேனும் ஒரு சான்றினை நீர் அவர்களிடம் கொண்டு வர முயற்சி செய்வீராக. அல்லாஹ் நாடியிருந்தால் நிச்சயமாக அவர்கள் எல்லோரையும் நேர்வழியில் ஒன்று திரட்டியிருப்பான். எனவே அறிவிலிகளில் நீரும் ஒருவராகி விடாதீர். ஓகேடா, அல்ஹம்துலில்லாஹ். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப கவலைப்படுறாங்க. ஐயோ, இந்த மக்கள்லாம் திருந்த மாட்டாங்களே அப்படின்னு. அதுக்குதான் அல்லாஹ் தஆலா சொல்றான், அல்லாஹ் நாடி இருந்தா எல்லாத்தையும் ஒரு சமுதாயம் ஆக்கியிருப்பான், சுதந்திரத்தை கொடுத்திருக்கான், அவங்களே இதை செலக்ட் பண்ணிருக்கிறாங்க. ஆனா நீங்க ஏன் இவ்வளவு வேதனைப்படுறீங்க, வருத்தப்படுறீங்க? நீங்க நாடுனா சுரங்கத்தை வச்சு கூட உள்ள கொண்டு போய், இல்லாட்டி வானத்துல கொண்டு போய் கூட இவங்களை கொண்டு போய் சேருங்க. இதெல்லாம் திருந்தாத ஜென்மங்க, திருந்தாதுங்க அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ் தஆலா சொல்றான். நம்ம பாருங்க, நான் இவ்வளவு சொல்லியும் அவங்க புறக்கணிச்சுட்டு வாழ்ந்ததுனால நாளைக்கு மறுமையில பாவ சுமைய தன்னுடைய முதுகுல சுமந்துக்கிட்டு தெரிவாங்க. அது எவ்வளவு பெரிய கெட்டது தெரியுமா? இந்த உலகம், இந்த உலக வாழ்க்கை, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனையும் ஒரு வேடிக்கை, ஒரு விளையாட்டு. கொஞ்ச நேரம் விளையாட்டையும் வேடிக்கையும் எவ்வளவு நேரம் ரசிப்போம்? கொஞ்ச நேரம் பார்ப்போம், ஒரு 1 hour 2 hours, அதுக்கு மேல ஒரு டயர்டு வந்துரும் பாருங்களா. அது மாதிரிதான் இந்த உலகம். இது நமக்கு அழகான ஒரு தயாரிப்பு களம், ஒரு சோதனை களம், ஒரு பரீட்சை கூடம். எவ்வளவு நேரம் உட்காந்து பரீட்சை எழுத முடியும்? அப்படிங்கிற மாதிரியான அவர்ஸ் தான். அப்ப அதுல நாம சுதாரிப்பா யாரு கரெக்டா எக்ஸாம் எழுதுறாங்களோ அவங்க எல்லாம் என்ன செய்வாங்க? பாஸ் ஆனாக்கெல்லாம், ஓ கப்பு, இன்னைக்கு விளையாட்டு ஜெயிச்சுட்டேன், இந்த கப்புன்னு வந்து நிக்கிற மாதிரி நம்ம இந்த இடத்துல நம்ம அழகான முறையில அமல் செஞ்சா நாளைக்கு வெற்றி கோப்பையை தூக்கி களிப்போட சந்தோஷத்தோட உற்சாகமா கொண்டாடலாம். ஆனா அங்க போய் வீணும் விளையாட்டையும் சும்மா கழிச்சுட்டு போனோம்னா என்ன செய்யும்? பார்வையாளரா இருந்தா பங்காளியா இருக்கணும். அப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான், உங்களுக்கு பகுத்தறிவு இருந்தும் அதை பயன்படுத்த மாட்டீங்களே, பயன்படுத்தாம வந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா நபியை பார்த்து சொல்றான், நீங்க கவலைப்படாதீங்க. இவங்க எல்லாம் பொய் சொல்லக்கூடியவர்களா இருக்காங்க, நம்முடைய வசனங்களை மறுக்கக்கூடிய அக்கிரமக்கார மக்களா இருக்கிறாங்க, இவங்களை பார்த்து நீங்க கவலைப்படாதீங்க. நாம நினைச்சிருந்தா இவங்களை எல்லாம் ஒரே சமுதாயமா நம்ம ஆக்கியிருப்போம். ஆனாலும் அவங்க என்ன செஞ்சுட்டாங்க? மறுக்கக்கூடியவர்களா இருக்காங்க. அதனால நீங்க வந்து அறிவிலிகள்ல ஒருத்தர ஆயிடாதீங்க. அவங்க உங்களுடைய முயற்சி அவங்க உங்களுக்கு இருக்கு அப்படின்னு நல்ல நம்பிக்கை ஆறுதல் சொல்றோம். அல்ஹம்துலில்லாஹ் மானி ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. யா அல்லாஹ், கேட்டதன்படி அமல் செய்யக்கூடியவர்களாக ஓரிரை கொள்கையை ஓங்கி ஒலித்த இந்த வசனங்களை எங்கள் உள்ளத்தில் பதிய வை யா அல்லாஹ். யா அல்லாஹ், உனக்கு மாறு செய்யும் அந்த விஷயத்திலிருந்து எங்கள் அனைவரையும் பாதுகாத்து, எங்கள் சந்ததிகளை பாதுகாத்து, எங்கள் உற்றார் உறவினர்கள் ஊர் மக்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து, உன்னுடைய அழகிய இந்த வசனங்களை நாங்கள் செவிமடுத்து யா அல்லாஹ் இந்த உலக வாழ்க்கையை வீணும் விளையாட்டுமாக ஆக்காமல் எங்களுக்குள்ள பயனுள்ள வகையில் அமல் செய்யக்கூடிய களமாக நீ எங்களுக்கு அனைவருக்கும் ஆக்கி தந்தரல் யா அல்லாஹ். எல்லாவற்றிற்கும் மேலாக உன்னுடைய பொருத்தத்தை எங்களுக்கு தந்தரல் யா அல்லாஹ். ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.